ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சயம் சமையலறை. என்னோட ஸ்டைலில் கருவேப்பிலை முருங்கைக்கீரை பொடி செய்யலாமா? வாங்க. அடுப்பில் கடாயை வச்சு 1 டம்ளர் கருப்பு உளுந்தை போட்டு நல்ல சிம்மிலேயே வச்சு செவக்க வறுத்து விடுங்க. வெள்ளை உளுந்துன்னா செவக்கிறது தெரியும். கருப்பு உளுந்து இந்த மாதிரி நிறம் மாதிரி நல்ல மணமாக இருக்கும். அப்போ எடுத்து தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. 1 டம்ளர் உளுந்துக்கு 1/2 டம்ளர் கடலப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து விடுங்க. இப்பயும் அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும். நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எடுத்து உளுந்து தட்டிலேயே கொட்டிடுங்க. அப்புறம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை நல்ல ஈரப்பதம் போக வறுபடணும். மிளகாய் நெடியேறாமல் நல்லா கருகாமல் வறுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி பெரட்டி விட்டு வறுத்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனால் தான் பொடி அரைக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதையும் அதே தட்டில் கொட்டி விடுங்க. இப்போ 1 துண்டு அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயமாக எடுத்திருக்கேன். அதை நல்லா தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியில் அழுத்தி விட்டு பொரிஞ்சதும் எடுத்துருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் ஒரு வறுத்துருங்க. இப்போ காஞ்ச முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். பச்சையாக இருந்தாலும் இதே மாதிரி நல்லா பெரட்டி விட்டு சூடேறுற அளவுக்கு பெருகிங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அமுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.